வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வப்பெருந்தகை சனிக்கிழமை பாஜக தலைமையிலான மத்திய அரசின் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார். ஜிஎஸ்டி ஒதுக்கீடு, நாடாளுமன்ற இட எல்லை நிர்ணயம் மற்றும் கலாச்சார அரசியல் போன்ற பிரச்சினைகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பினார். கோவை விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர், நீதியை உறுதி செய்வதில் மத்திய அரசின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பினார். மாநிலங்களுக்கு இடையே ஜிஎஸ்டி வருவாயை நியாயமாக விநியோகிக்க தவறிய ஒரு அரசாங்கம் நாடாளுமன்ற தொகுதிகளின் நியாயமான எல்லை நிர்ணயத்தை கையாளும் என்று எவ்வாறு நம்ப முடியும் என்று அவர் கேட்டார். செல்வப்பெருந்தகை மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் நலன்களை ஒதுக்கி வைப்பதாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் பொருளாதார பங்களிப்பை எடுத்துரைத்த அவர், ஜிஎஸ்டிக்கு நாட்டிலேயே 3வது பெரிய பங்களிப்பை வழங்கும் நாடு தமிழ்நாடு. ஆனால் நமக்கு உரிய பங்கை பெறவில்லை. இது வேண்டுமென்றே பாகுபாடு காட்டும் செயல். பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை ஒன்றியத்தில் சமமான பங்காளியாக கருதுகிறது என்றார். மத்திய அரசின் அணுகுமுறையை கூட்டாட்சி மதிப்புகளுக்கு துரோகம் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு ஏற்பாடு செய்த சமீபத்திய முருகன் மாநாட்டையும் அவர் விமர்சித்தார். அதன் நேரம் மற்றும் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கினார். எங்கள் சொந்த இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை ஏற்கனவே ஒரு முருகன் மாநாட்டை நடத்தியிருந்தது. இப்போது இன்னொரு மாநாட்டின் தேவை ஏன், அதுவும் மத்திய அரசால் என்று அவர் கேட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்டவை என்றும் மக்களிடையே அச்சத்தை உருவாக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அவர்கள் உண்மையிலேயே சமத்துவத்தை நம்பினால் குஜராத் அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இதே போன்ற நிகழ்வுகளை நடத்தட்டும் என்று அவர் சவால் விடுத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையை செல்வப்பெருந்தகை விமர்சித்தார். இது மாநிலத்தில் அமைதியின்மையை தூண்டும் முயற்சி என்று கூறினார். தமிழ்நாட்டின் குடிமக்கள் அரசியல் ரீதியாக உணர்வுள்ளவர்கள் என்றும் அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த மண்ணில் பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு இடமில்லை என்று அவர் கூறினார். பிளவுபடுத்தும் அரசியலுக்கு மக்களின் எதிர்ப்பில் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். நாடாளுமன்ற எல்லை நிர்ணயம் என்ற சர்ச்சைக்குரிய பிரச்சினையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் 545 இடங்களிலிருந்து 1000 இடங்களாக உயர்த்துவது தேசிய விவகாரங்களில் தமிழ்நாட்டின் குரலை கடுமையாக குறைக்கும் என்று எச்சரித்தார். இப்போதும் கூட நாடாளுமன்றத்தில் பேச எங்களுக்கு 10 நிமிடங்கள் கூட கிடைப்பதில்லை. எம்பிக்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்பட்டால் அது வெறும் 2 நிமிடங்களாக குறையக்கூடும் என்று அவர் கூறினார். சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு அதை தடுத்து நிறுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.